மலேசியர் அல்லாத புதிதாக பிறந்த குழந்தைகளை மலேசியர் என போலியான ஆதாரங்களின் அடிப்படையில் பதிவு செய்வதற்காக அதிகாரிகளுக்கு கையூட்டு வழங்கிய டத்தோஸ்ரீ பட்டம் கொண்ட மருத்துவர் உட்பட 16 பேரை மலேசிய லஞ்ச ஊழல் ஆணையம் MACC கைது செய்தது. கிளினிக்குகளையும் வழக்கறிஞர் அலுவலகங்களையும் குறிவைத்து MACC மேற்கொண்ட ஆப் அவுட்லேண்டர் ஆப் பர்த் எனும் 2 வெவ்வேறு சிறப்பு நடவடிக்கைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று MACC துணை தலைமை ஆணையர் டத்தோஸ்ரீ அமாட் குசாயிரி யாயா கூறினார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஏஜென்ட்டுகளும் விண்ணப்பதாரர்களும் வழக்கறிஞர் ஒருவரும் மேலும் அரசாங்க ஊழியர் ஒருவரும் அடங்குவார் எனவும் போலியான ஆதாரங்களின் அடிப்படையில் புதிதாக பிறந்த மலேசியர் அல்லாத குழந்தைகளை மலேசியர் என பதிவு செய்வதற்காக இவர்கள் சுமார் 18,000 ரிங்கிட் வரை கையூட்டு வழங்கியதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து டத்தோஸ்ரீ பட்டம் கொண்ட நபர் உட்பட 2 உடல்நல காரணங்களினால் MACCயின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கு 2009 மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.